தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. யானைங்கிறது வந்து கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய லோகோ. அது ஏறக்குறைய அப்படி தூக்கி வச்சிருக்காங்க. அப்புறம் ஃபெவிகால். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யானையை வந்து ஆப்பிரிக்கன் வகையை சார்ந்த யானை. 2003 வந்து தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. அஸ்ஸாம், சிக்கிம் இந்த 2 மாநிலத்தை தவிர வேற எந்த மாநிலத்தையும் யானை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது. அது கூட இவங்களுக்கு தெரியல. ஃபிளாக்ல அனிமல்ஸோ பேர்ட்ஸோ போடக்கூடாதுன்னு ஒரு அமெண்ட்மெண்ட்டும் இருக்கு தேர்தல் ஆணையத்தில். அதுவும் இவங்களுக்கு தெரியல. எந்த டீமுமே இல்லை, எல்லாமே இவர் டிசைட் பண்றது தான். டைம் முதற்கொண்டு டைட்டில் முதற்கொண்டு எல்லாமே இவர் டிசைட் பண்றது தான். சில டீம்ல அப்ரோச் பண்ணிருக்காங்க, சரியா செட் ஆகாம இருந்திருக்கு. ஏற்கனவே பேர்ல ஒரு சர்க்கிள், கொடியில ஒரு சர்க்கிள், இனி அடுத்து மாநாடு போறப்ப அவ்வளோ ஒரு ஆட்களை எப்படி அவங்க திரட்டி கொண்டு வந்து நிப்பாட்டி பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்பா மட்டும் கிடையாது, அவர் ஒரு ஆசான் விஜயை உருவாக்கியவர் வந்து சேசி தான். அதுக்காக அவர் பட்ட கஷ்டம் வந்து தன்னுடைய மொத்த பொருளாதாரத்தையும் வச்சார். நேற்று பார்த்துருப்பீங்க, அவரும் வந்து 10 அவர் உட்காந்துட்டு எந்திரிச்சு போறாரு, அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்றாரு. அதெல்லாம் புதுசா இருக்கு, வித்தியாசம். நம்ம வீட்டில் இருக்க அப்பா அம்மாவுக்கு நம்ம எப்படி நன்றி சொல்லுவோம்? நன்றி சொல்ல முடியுமா? முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்சி வேலைக்கு தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சிவனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. தமிழக உச்சி கழகம் நேற்று கொடி அறிவிச்சிட்டாங்க. எப்படி இருந்தது அதை பார்க்கும் பொழுது உங்களோட கருத்து? இதில் முதல் முயற்சி ஒன்று எடுத்திருக்காரு. அதுக்கு ஒரு பாராட்டுகள், வாழ்த்துகள். அந்த கொடி முதல்ல பார்த்தவொன்னே எனக்கு என்னன்னா, அந்த ஐஜேகேன்னு ஒரு கட்சி இருக்கு. ஆமாம், அந்த கொடி ஞாபகம் வந்து எனக்கு டப்புன்னு ஞாபகம் வந்தது. சரி. இந்த சிகப்பு, இந்த எல்லோ, அதெல்லாம் பார்த்துருப்ப நிறைய ஒரு கொடிங்கிறது வந்து வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ரெண்டாவது போய் சேரணும், எல்லாரும் உபயோகப்படுத்துகிற விஷயமா இருக்கணும், டப்புன்னு போய் சேர்ற மாதிரி இருக்கணும். இதில் நிறையா அந்த வகை மலர், ஸ்டாரு, 2 யானை, எல்லா கான்செப்டையும் மொத்தமாக கொண்டு வந்து ஒரு கொடியில் கொடுத்துருந்தாங்க. சரி. அது ஏதோ சொல்ல வர்றாங்கன்ற மாதிரி தெரியுது. அதை வந்து அவங்க வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுது. இதை பற்றி ஒரு கொடியை விட்டுருவோம், இதை பற்றி அவங்களே கெஸ் பண்ணிக்கிறட்டும், சரி, அது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு போல். எல்லாமே ப்ரொமோஷன், ட்ரெய்லரு அந்த மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் அட்ராக்ட் பண்ணல. அதான் அது. ஓகே. நேற்று அவர் வெளியிட்டிருந்த நிலைமை கூட இன்னைக்கு நிறைய சர்ச்சைகள் வெடிச்சிருக்கு. நேற்றுலேருந்தே அதான் நடக்குது. ஒரு தரப்பினர் வந்து அந்த யானையை எடுக்கணுன்றாங்க, இன்னொரு தரப்பினர் வந்து நீங்கள் எப்படி இந்த டிரான்ஸ்போர்ட்டோட சிம்பிளை நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏன் இவ்வளோ நெருக்கடிகள்? இதெல்லாம் தெரியாமையா சார் விஜய் அவர்களும் அந்த குழு அவர்களும் இந்த இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணல? முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பூவே வந்து நம்மளுடைய பூன்றாங்க. அதுதான் வாகை மலரே கிடையாது, இது வந்து ஒரு ஆப்பிரிக்கனோட இது அப்படின்றாங்க. இந்த யானைங்கிறது வந்து கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய லோகோ. அது ஓகே. அது ஏறக்குறைய அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க. அப்புறம் ஃபெவிகால், அது ஒன்று அப்படியே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யானையை வந்து ஆப்பிரிக்கன் வகையை சார்ந்த யானை அப்படின்றாங்க. அந்த யானை நம்ம நாட்டு யானை கிடையாது. யானைக்கு டீ கோடிங் யானைக்கு டீ கோடிங் பண்ணி அப்புறம் போட்டிருக்கிறாங்க. இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சின்னம் அப்படிங்கிறது யானை. அவங்க பல வருஷமாக அந்த சின்னத்தில் தான் நிற்கிறாங்க. யூபியில் பல முறை அந்த சின்னத்தில் நின்றுலாம் அந்த நாட்டில் சிஎம்மாக இருந்திருக்காரு. மாயாவதியாக இருக்கட்டும், கன்சீராமா இருக்கட்டும், அங்கே நிறைய யானை சிலைகளே அங்கே வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு பிரபலியமான கட்சி. 2003 வந்து தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. அஸ்ஸாம், சிக்கிம் இந்த 2 மாநிலத்தை தவிர வேறு எந்த மாநிலத்தையும் யானை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது. ஓகே. அது கூட இவங்களுக்கு தெரியல. ரெண்டாவது ஒரு என்னன்னா, இந்த மாதிரி ஃபிளாக்ல அனிமல்ஸோ பேர்ட்ஸோ போடக்கூடாதுன்னு ஒரு அமெண்ட்மெண்ட்டும் இருக்கு தேர்தல் ஆணையத்தில். அதுவும் இவங்களுக்கு தெரியல. இப்போ எல்லாத்தையும் இவங்க கோட் பண்ணி தான் பேசுகிறாங்க. இப்போ இந்த யானை சின்னத்தை போட்ட பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து விளக்கம் கேட்டிருக்காங்க, நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, அதை பற்றி பேச போகிறாங்க. இப்போ ஒரு கட்சியினுடைய கொடியில் இந்த மாதிரியான விலங்குகள் படத்தையோ, மிருகங்கள் படத்தையோ, பறவைகள் படத்தையோ போடக்கூடாதுங்கிறது ஒரு நாம் இருக்கு போல. அது இப்போ தான் தேர்தல் ஆணையத்திலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் அரசியலுக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க, அதுக்குன்னே ஒரு ஆட்கள் இருப்பாங்க. அவங்களாம் அவர் கலந்து ஆலோசிச்சாரா என்னன்னு தெரியல. இப்போ அதுக்கும் ஒரு சிக்கல் வந்திருக்கு. யானைக்கும் சிக்கல், யானை போட்டதுனாலேயும் ஒரு சிக்கல், இந்த பல அந்த வாகை மலரும் தமிழ் இல்லைங்கிறாங்க. இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு. இது ஒரு அனுபவமான ஆட்கள் அவர்கிட்ட இல்லையோங்கிறதான் தெரியுது. இல்லையோன்னு தெரியுதா சார்? இல்லை யார் சொல்லியும் கேட்கலையோ அப்படின்னு எடுத்துக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. அனுபவமான ஆட்கள், அரசியல் ரீதியான ஆட்கள், எந்த கட்சி ஆரம்பித்தாலுமே அந்த கட்சிக்கு வந்து ஒரு மூத்த அரசியல்வாதிகள், இந்த மாதிரி ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, இந்த மாதிரி சீனியர் ஜேர்னலிஸ்ட், இந்த மாதிரியான ஆட்களை கூப்பிட்டு ஒரு கொடி டிசைன் பண்ணுறப்ப இதனால என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி 1க்கு 4 பேர்கிட்ட
ஒரு கருத்து கேட்டுட்டு தான் போடுவாங்க. ஓகே. இவர் அந்த அள்ளி தெளிச்ச கோலம் மாதிரி தான். திடீர்னு அதில் வந்து எல்லாமே இருக்கு. ஒரு கொடியில் இவ்வளோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளாக ஒரு கொடியை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு ட்ரெய்லர் மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உங்க கட்சிக்கு மன்றத்துக்கு ஒரு கொடி இருக்கு, அந்த கொடி நல்லா இருக்கும். ஓகே ஓகே. சிம்பிளா இருக்கும், நடுவில் விஜயோடைய போட்டோ மட்டும் இருக்கும், ரொம்ப ஈஸியா கன்வெர்ட் ஆகும். கொடிங்கிறது எங்க இருந்தாலும் நம்ம பார்த்தா வந்து இன்னைக்கு கண்ணில் தெரியும். இப்போ அதிமுக திமுக கொடியை பார்த்தீங்கன்னா இப்போ எங்க இருந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு தெரியும், கருப்பு சிவப்பு வெள்ளை தெரியும். எங்க இருந்து பார்க்கறதுக்கு நமக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். இப்போ காங்கிரஸ் கட்சி சின்னத்தை பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளாக் மாதிரி இருக்கும், நடுவில் கை சின்னம் இருக்கும். அப்படிங்கும்போது எங்க இருந்து பார்க்குறப்போ நமக்கு தெரியும். பிஜேபி கொடி அப்படித்தான், கொடினா அப்படிதான் இருக்கணும். எங்க இருந்து கொடிங்கிறது நம்ம எந்த உயரத்துல இருந்து பார்த்தாலும் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி அதில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். இது கிட்டத்துல இருந்து பார்த்தாலே இதில் இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் போல. ஏன் இவ்வளோ குழப்பம், ஏன் இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் ஒரு முதல் முயற்சி எடுத்திருக்கிறாரு. இப்போ எப்படி நம்ம வெற்றி கழகத்தில் இக்கு இல்லைன்னு சொன்ன பிறகு மாற்றினாரோ அந்த மாதிரி இதையும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இந்த அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாம இதில் ஸ்டார்ட் பண்றாங்களே, அப்புறம் கட்சி எப்படி இருக்கும், எப்படி வழி நடத்த போறாரு, இந்த விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு. எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு விஜய்? இல்லை, அது விமர்சனம் வர்றதுக்கு சரியான விமர்சனம் தான் அது. ஏன்னா அப்படி நடக்கக்கூடிய ஒவ்வொரு முதல்ல வெற்றி கழகத்துக்கு இக்கு இல்லை, அப்புறம் இக்கு வச்சாங்க. இது பூ என்ன பூ என்னன்னு தெரியல. யானைக்கு வச்சா பிரச்சனை வரும். யானையே வைக்க எந்த மிருகத்தையுமே, யானை மட்டும் கிடையாது, நீங்கள் எதுவுமே வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் தேர்தல் ஆணையத்தினுடைய இது இருக்குது. இப்படி எல்லாமே வந்து ஒரு ஆரம்பத்திலேயே ஒரு குழப்பம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இது எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. அந்த பாடல் பார்த்துருப்பீங்க சார், 2 யானைகள் மதம் பிடிச்ச மாதிரி மக்களை அவங்களோட எப்படி சொல்கிறேன்னா ஒரு போர்க்களத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும். அதை இந்த யானைப்படை வந்து தான் காப்பாற்றும். இந்த 2 யானைன்னு எதை சொல்ல வராரு அப்படி டிகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய முன்னணியில் இருக்கக்கூடிய 2 கட்சிகளை தான் டைரெக்டாக சொல்ல வராரா விஜய் அவர்கள்? 2 யானைங்கிறது தமிழ்நாட்டில் 2 பெரிய கட்சி. சரி. அதிமுக திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் 50 வருஷமா பலமான கட்சியாக இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துக்கு போனாலும் அந்த கட்சியினுடைய கிளை இருக்கும், ஆட்கள் இருப்பாங்க, மாறி மாறி ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவர்கள் நிறைய சாதனைகள் செஞ்சுருக்காங்க. 2 ஆட்சியிலையும் நிறைய திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அப்படிங்கிறது 2 கட்சி, 2 யானை அப்படிங்கிறது 2 கட்சி தான் சொல்கிறார். தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண போகிறாரு. அப்போ 2 யானைங்கிறது 2 கட்சி. அதிமுக திமுக பலமாக இருக்குது. அந்த பலமான அதிமுக வீழ்த்துட்டு என்னுடைய தலைமையில் ஒரு புதுசாக ஒரு கட்சியை கொண்டு வர போகிறேன், திருப்பி வந்து 3 எழுத்து மீண்டும் ஒழிக்க போகிறது, எம்ஜிஆருங்கிற மாதிரி நானும் கொண்டு வர போகிறேங்கிறதுலாம் எல்லாம் டீகோட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அதான் மறைமுகம் அங்கங்கே இருக்குது. அவர் அது சொல்லியிருக்கிறது வந்து அதிமுக திமுக தான் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே. ஆனால் இவருக்கிட்டையும் 2 யானைகள் இருக்குல்ல சார், ஒன்று இவராக இருந்தாலும் இன்னொருத்தர் யாருன்ற கேள்வியும் எழுப்புறாங்க. ஒன்று சீமானா இல்லை தேமுதிகவா அப்படின்றதான் பெரிய விவாதமாக இருக்குது. ரெண்டுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவருடைய கேரக்டருக்கு எந்த கட்சியோடையும் ட்ராவல் பண்ணலாம் மாட்டார். சரி. இவர் தனியாக தான் பண்ணுறன்னு ஒரு முயற்சியில் இருக்கிறார். பின்னாடி கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம்னா தேமுதிக நாம் தமிழர் கூட பயணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நட்பு ரீதியில் இருக்கிறார். பட் 2 பேரும் ஒரே இதுலேருந்து வர்றப்போ ஒரே ஆட்களோடு சேர்ந்து பயணிக்க மாட்டார். இப்போ இவர் நானே புதுசு, நான் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பலமான ஒரு கட்சியோடைய கூட்டணி வைக்கணும்னு நினச்சா அப்படி தான் வைப்பார். பேசிக்காக யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட தடுமாற்றம் இருக்குது, நம்மளே தத்தி குத்தி இப்போ தான் வந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இன்னொரு பெரிய கட்சிகளோட டைப் பண்ணி கூட்டணி வைக்கவே மாட்டார். வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அவரை காட்டிலும் அதிகமான ஒரு ஆட்கள் உள்ள ஒரு கட்சியில் தான் சேரணும்னு நினைப்பார். இப்போ தேமுதிகவோடையோ நாம் தமிழருடைய ஒரு பயணம் பண்ணுறது வாய்ப்பு கம்மி. நட்பு ரீதியில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். சரி. இந்த அரசியலும் சினிமாவாக தான் பார்க்குறாரோ விஜய் அவர்கள் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த டைட்டில் லான்ச்சுன்னு ஒன்று பண்ணுவாங்க சார், டைட்டில் ரிவீல் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகம் இக்கு வச்சுருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படின்ற மாதிரி கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்திருக்காங்க. இதையும் சினிமா மாதிரி தான் அணுகிறாரோ? இல்லை, அவர் அப்படித்தான் சினிமாவில் இருக்கிறவர் தானே, இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் இருக்கிறவர். பாடல் ரிலீஸ் பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சினா இது வரைக்கும் எம்ஜிஆராக இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க, ஒரு மாநாடு போடுவாங்க. அந்த மாநாட்டில் ஒரு ஆட்களை திரட்டி கொண்டு வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டு கட்சியோடைய கொள்கைகளை சொல்லிட்டு கொடியை அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு நேரடியாக களத்துக்கு போயிடுவாங்க. இப்போ எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் திமுகவிலேருந்து பிரிஞ்ச பிறகு இமீடியட்டாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். இந்த கட்சி ஆரம்பித்த உடனே ஒரு இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் போட்டி போடுறாரு. அப்போ தான் சின்னமே வாங்குறாரு. இடைத்தேர்தலில் போட்டி போடுறதுக்காக வாங்கப்பட்ட சின்னம் தான் இரட்டையிலே. அப்படி போடுறாங்க, அது ஜெயிக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு இறங்கிடணும். 2 வருஷம் கழிச்சு தான் வருவேன், 6 மாதம் கழிச்சு தான் கொடி விடுவேன், இன்னொரு 6 மாதம் கழிச்சு தான் இன்னொரு சிங்கிள் விடுவேன், இன்னொரு இதை விடுவேன் அப்படிங்கிற மாதிரி. இது சினிமா கிடையாது, இது அரசியல். டயர்டாயிருவாங்க. அந்த பதில் சொல்லியேவும் அந்த ரசிகர்கள் வந்து டயர்டாயிருவாங்க. ஓகே. இல்லை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கிட்ட அரசியல்வாதிகள் இல்லை அனுபவம் வாய்ந்த ஒரு பெரிய ஆட்கள் இல்லை அப்படின்றது தெரியுது. சினிமாக்காரர்கள்லாம் கூட வச்சு பயணிக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது.
ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த டைட்டில் ரிவீலா இருக்கட்டும், இல்ல ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும் பொழுது சினிமாக்காரர்கள் தான் யாரோ அவரை வந்து கொண்டு போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட எந்த டீமுமே இல்ல. எதுவுமே இல்ல. எல்லாமே இவர் டிசைட் பண்றது தான். ஓகே. டைம் முதற்கொண்டு டைட்டில் முதற்கொண்டு எல்லாமே இவர் டிசைட் பண்றது தான். பெருசா டீம்லாம் இல்ல. சில டீம்ல அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சரியா அந்த செட் ஆகாம இருந்திருக்கு. மிச்சம் இது வரைக்கும் வந்தது எல்லாமே இவர் தான். இவருடைய ஓன் டிசிஷன் தான். சரி. அதனால நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா புசியானந்த் எதுவுமே ஆகிவிட மாட்டார். ஏதாவது தளபதியிட்ட கேட்டுக்கிறேன் தளபதியிட்ட கேட்கணுமா எல்லாமே அவர் தான் டிசைட் பண்றாரு. ஒருவேளை அவங்க அப்பா இப்போ கூட இருந்தாருன்னா கொஞ்சம் கைட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவர் ஒரு ரொம்ப சீனியர் பர்சனு. எம்ஜிஆர் காலத்துலேருந்து சினிமாவில் இருக்கிறாரு. அரசியல் 2 முதலமைச்சரோட ஒர்க் பண்ணவர். எம்ஜிஆர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, கலைஞரோட ஒர்க் பண்ணார். அவருடைய சினிமா டைரக்டர் மட்டும் பார்க்கக்கூடாது, அவங்களோட பயணப்பட்டவர். எம்ஜிஆர் ஹீரோவாக இருக்கிறப்ப ஒரு அசிஸ்டன்டாக இருந்தவர். கலைஞருடைய கதை வசனங்கள் படப்படங்களுக்கு இவர் டேரக்டராக இருந்திருக்காரு. இப்போ 2 முதலமைச்சரோட பயணம் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அரசியலும் சரி சினிமாவும் சரி ஒரு அனுபவம் உள்ள ஒரு நபர். அது மாதிரி ஆட்கள் கூட இருந்தாங்கன்னா அவர்லாம் கொஞ்சம் கைட் பண்ணியிருப்பாரு. பட் அவரையும் இப்போ சேர்க்கறது கிடையாது. ஓகே. நேற்று பார்த்துருப்பீங்க, அவரும் வந்து 10 அவர் உட்காந்துட்டு எழுந்திரிச்சு போறாரு, அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்றாரு. அதெல்லாம் புதுசாக இருக்குது, வித்தியாசம். நம்ம வீட்டில் இருக்க அப்பா அம்மாவுக்கு நம்ம எப்படி நன்றி சொல்லுவோம்? எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க நன்றி சொல்ல முடியுமா? அது அவங்க வீட்டு நிகழ்ச்சி தானே அது. அப்படிங்கும் போது அந்த மாதிரி அனுபவமான ஆட்கள் யாரும் இல்லை. அனுபவமான ஆட்கள்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கறது எல்லாமே தன்னுடைய முடிவில் எடுக்கிறாரு. அதுதான் இந்த மாதிரியான தப்பா போயிட்டு இருக்கு. ஓகே. இந்த கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினது விஜய்க்கு பின்னடைவு தானா? இல்லை பின்னடைவுன்னு சொல்ல முடியாது, ஒரு தடுமாற்றம், அவ்வளோதான். தடுமாற்றம் தான். இல்லை எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. பாருங்க நேற்றுலேருந்து விவாதம் ஆயிருக்கு. அப்போ விஜய் இதுலேயே சக்ஸஸ் ஆகிட்டாரு. இந்த கொடி இனிமேட்டு என்ன கொடி பறக்குதா அப்படின்றலாம் தனுஷ் டைலாக்லாம் போட்டு இப்படிலாம் அதை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு விவாதம் 2 விதமாக இருக்குது. ஒன்று ஆரோக்கியமான விவாதம், ஒன்று வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியான விவாதம். ஓகே. இது வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியான விவாதம் தான் போயிட்டு இருக்கு. இந்த கொடி அது இல்லை இது இல்லைன்னு கொடி ரிலீஸ் ஆனதுலேருந்து 2 வழக்குகள் இது வரைக்கும் போட போகிறாங்க. அந்த யானை சின்னத்துக்காக அந்த பக்கம், கேஆர்டிசியிலேருந்து அது பக்கம், தேர்தல் ஆணையமே வந்து இந்த மாதிரியான கொடிகளில் இந்த மாதிரி விலங்குகள் மிருகங்கள் போடக்கூடாதுன்னு அது ஒன்று. இந்த 3 கார்னர் இருக்குது. அப்போ ஒரு கொடியவே உங்களால் சரியாக டிசைன் பண்ணி முடியல, அதனுடைய நாமம் உங்களுக்கு தெரியல, அதனுடைய புரோட்டோக்கால் உங்களுக்கு தெரியல. அப்படிங்கும் போது இது வந்து தப்பு. ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு இமேஜ் போயிடுச்சுல உங்களுக்கு. ஒரு கொடியை டிசைன் பண்ண முடியலங்கிற ஒரு இமேஜ் வருதுல்ல. இல்லை ஆரம்பமே சர்க்கிள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆமாம், ஏற்கனவே பேரில் ஒரு சர்க்கிள், கொடியில் ஒரு சர்க்கிள். இனி அடுத்து மாநாடு போகிறப்ப அவ்வளோ ஒரு ஆட்களை எப்படி அவங்க திரட்டி கொண்டு வந்து நிப்பாட்டி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது எல்லாமே இந்த விவாதங்கிறதுக்காக வந்து நீங்கள் வந்து அந்த ஆரோக்கியமான விவாதமாக தான் பரவாயில்ல. புரியுது. ஒரு வந்திருக்கிறார் கொடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது, அதை பாராட்டுறாங்க, பல இடங்களில் கட்டுறாங்க, பல இடங்களில் கொடி ஏற்றுறாங்க, எதிர்கட்சிகள் மற்ற ஆளுங்கட்சிகள்லாம் பயந்து போயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் இது ட்ரோலாவில் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபெவிகாலேருந்து எடுத்து போடுறாங்க, கேஆர்டிசியில் எடுத்து போடுறாங்க, அந்த மலர்லேருந்து இல்லைன்றாங்க, இந்த ஆப்பிரிக்கனுக்கு எலிஃபண்ட்ன்றாங்க. பல குழப்பங்களோட விமர்சனங்களோட போயிட்டு இருக்கு. அது வந்து எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு? அப்படி ஆரோக்கியமான விவாதமாக எப்படி இருக்கும்? ஏன் மாநாட்டில் நான் இதுக்கான விளக்கம் சொல்கிறேன், வரலாறு சொல்கிறேன், மாநாட்டில் பார்ப்போம், மாநாடு தேதியாவது அறிவிப்பீங்க மட்டும் அதுவும் பின்னாடி சொல்கிறேன். ஏன் சார் தயங்கிட்டே இருக்காரு, பின் வாங்கிட்டே இருக்காரு? இல்லை, ஆரம்பத்துலேருந்தே ஒரு தயக்கம், தடுமாற்றம், ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு விஜய்க்கு. நீங்கள் கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணினா இறங்கிடுங்க. தமிழ்நாட்டில் அப்படி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சீமானா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கட்சி ஆரம்பிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, களத்தில் இறங்கிருங்க, முடிச்சிருங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ணி பாருங்கள், என்ன ஆயிரப்போகுது? உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருந்துச்சுன்னா இறங்கிருங்க. அது ஏன் தயங்கி அவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. ஆமாம். இப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து அங்கே வந்து குதிக்கிறார், அங்கே இருந்த நிலாவில் முதல்ல கால் வைக்கிறாருன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் கோ பைலட் தான். ஆக்சுவலாக குதிக்க வேண்டியது மெயினான ஒரு பைலட்டு. அவருக்கு அங்கேருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் தாமதமானே தயங்குறார். அப்போ இவர் நான் கால் வைக்கவான்னு கேட்குறாரு, இவர் இறங்கிறார். அப்போ தயக்கம் ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிப்பாரு. இப்போ எல்லாமே தயக்கமாக இருக்கு. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு, யாரையோ மோதி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, தைரியமாக இறங்கிருங்கன்ற கொடி அனௌன்ஸ் பண்ணிட்டு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டு அழகாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நாடாளுமன்ற தேர்தல் டப்புன்னு ஒரு 40 தொகுதியில் 39 தொகுதியிலும் வேட்பாளரை போட்டு இறங்கி ஒரு ட்ரையல் பார்த்துருக்கலாமே. அப்போ ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு தடுமாற்றம். கேட்டால் படம் பண்ணிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் படத்தில் நடிச்சிருந்தார். அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவர் நடிகர் மட்டும்தான். கதை எழுத போகிறது ஒருத்தர், டைரக்ட் பண்ண போகிறது ஒருத்தர், ப்ரொடக்ஷன் ஒருத்தர் பார்க்க போகிறாங்க. இவர் ஷூட் பண்ணிட்டு வந்தாருன்னா முடிஞ்சு போச்சு. இவர் டேட்டுக்கு தள்ளி வச்சுக்கலாம். ஒரு 100 நாள் டேட் கொடுக்குறாருன்னா ஒரு 20 நாளாக கூட 5 மாதம் கொடுத்துட்டு போயிடலாம், நடிச்சு முடிச்சிடலாம். அதனால் அதை ஒரு காரணம் சொல்கிறாங்க, படம் கமிட் ஆயிருக்காரு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. புஷியானந்தோட நடவடிக்கைகள் நேற்று எப்படி சார் இருந்தது? பாடல் பார்த்து அவர் விட்ட கண்ணீர்களாக இருக்கட்டும், விஜய் அவரில் வந்து தன்னையே மறந்து அவரை இப்போ இன்டர்வியூ மணிக்கு ஒரு மீம் பார்த்தேன். யாரோ ஒருத்தருடைய அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி பக்கத்தில் நின்று என் தலைவரை பார்க்கவே இல்லை என்ன அப்படிங்கிற மாதிரி. அது வந்து
அவர் எந்த ஃபீல்டில் எந்த இதில் வந்து அவர் அழுதாருன்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே அவர் ரொம்ப அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம அதை பாராட்டுத்தான இத்தனை விஷயத்தையும் ஒரே ஆள் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. நம்ம அதெல்லாம் வந்து கட்டுக்கோப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போயிருக்காரு. அத்தனை பேருக்கும் சாப்பாடு, போக்குவரத்துகள், அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். வெவ்வேறு ஊரில் வந்து ஆட்களை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சு அது பண்ணுறதுனா ஒரு நல்ல நிர்வாகியாக இருக்கார். ஆனால் சில அப்பப்போ அவர் பண்ணுற சில செயல்பாடுகள் கொஞ்சம் வந்து அவர் பக்குவம் இல்லாமல் இருக்கிறாங்கிற மாதிரி தோணுது. ஓகே. அந்த விசேஷி வந்தார், அவர் காலில் ஆசீர்வாதம் வாங்கினார், அதெல்லாம் பண்ணார். கடைசியில் கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுட்டார். அப்படிங்கிறது அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கோ அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே. அதான் பெற்றோர்களை நேற்று கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் பின் வரிசையில் அமர வச்சதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களும் விஜய்க்கு கொஞ்சம் பின்னடைவாக ஆயிடுச்சு. அது ஏற்றுக்கக்கூடிய ஒரு வாதமாக சார்? இல்லை, நேற்று அவங்கள மேடையில் ஏற்றி அவங்களுக்கு ஒரு மரியாதை செஞ்சுருக்காங்க. ஏன்னா எஸ்சிஎஸ்சிங்கிற ஒரு நபர் இல்லை அப்படின்னா விஜயே கிடையாது. கண்டிப்பாக மறுக்கவே முடியாது. ஒரு அப்பா மட்டும் கிடையாது, அவர் ஒரு ஆசான். விஜயை உருவாக்கியவர் வந்து எஸ்சிஎஸ்சி தான். அதுக்காக அவர் பட்ட கஷ்டம் வந்து தன்னுடைய மொத்த பொருளாதாரத்தையும் வச்சார். அது வரைக்கும் புரட்சி இயக்குனர்னு அவருக்கு பேர். புரட்சிகரமான படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தார். நீதிக்கு அந்த மாதிரி சட்டம் முறையிட்ட இந்த மாதிரி புரட்சிகரமான படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தவர் விஜய்க்கா தன்னுடைய கிரேடை குறைஞ்சி ரசிகன் மாதிரி ஒரு படம் எடுக்கிறார். ஒரு கமர்ஷியல் கிராமர் படம் எடுக்கிறார். அப்போ தன் பையனுக்காக பொருளாதாரத்தை போடுறாரு, தன்னுடைய இமேஜை இது பண்ணிக்கிறாரு, சொல்லி வளர்க்குறாரு. அரசியல் கொண்டு வரணும், சிஎம் ஆகணும்னு கொண்டு வர்றப்பே ஒரு பிளானோட வர்றாரு. முதல் படம் நாளை தீர்ப்பு வந்தப்போ அன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மேகசீன்ஸில் அத்தனையும் அவ்வளோ விமர்சனங்கள் வந்துச்சு. அவருடைய வெல்விஷர்ஸ் நிறைய பேர் வந்து அவர்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, காசெல்லாம் இருக்கிற காசெல்லாம் விட்டுறாதீங்க, இதோட படிக்கிங்க. திருப்பி எடுக்கிறாரு, செந்தூரை பண்ணி எடுக்கிறார், ரசிகன் எடுக்கிறாரு. ஒவ்வொரு படத்துக்கும் வேற ஒரு டைமென்ஷனில் அவர் மூவ் பண்ணுறாரு, புஷ் பண்ணுறாரு, கொண்டு வந்து சேர்க்குறாரு. அன்றைக்கெலாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா இல்லை, இருந்தால் வேறு மாதிரியா இருக்கும் கதை. மேகசைன் மட்டும்தான். சில மேகசைன்ஸில் விமர்சனம் எழுத மாட்டான்னு கூட சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்குலாம் இருந்தது அன்னைக்கு. ஆனால் அதை எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு விஜய் வளர்த்து உருவாக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னா, என்னதான் 1000 மனஸ்தாபங்கள் இருந்தாலும் பொது இடங்களில் அவரை கூப்பிட்டு அன்றைக்கி வந்து அவர் கௌரவப்படுத்திருக்கணும். கொடியை அறிமுகப்படுத்துகிறப்ப நீங்கள் மேடையில் ஏறி அப்பாவுக்கு ஒரு மாலையோ ஏதோ ஒன்று போட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கி அப்படின்னு அவருக்கு ஒரு பாராட்டு 4 வார்த்தைகளை சொல்லியிருந்தாங்கன்னா அது ரொம்ப ஒரு மரியாதையாக இருந்திருக்கும். அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக வந்துருக்கும். அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களுக்கு தாய் தகப்பனை இப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டலாக இருந்திருக்கும், ஒரு மாடலாக இருந்திருக்கும். அது செஞ்சுருக்கணும் விஜய். அதை தவறி இருக்கிறாரு. அவங்கள கொண்டு வந்து முன்னாடி வரிசையில் உட்காந்துருக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு நன்றி சொல்கிறாரு. அப்புறம் இறங்கி போகிறப்ப பாயின்ட்டு போயிட்டே இருக்கிறாரு. பாய் கூட போயிட்டார். அப்படியேவும் அவங்க அம்மா பின்னாடியே போகிறாங்க. அது ஒரு குடும்பத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன எல்லா குடும்பத்தையும் இருக்க மாதிரி அப்பா அம்மாவுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கிளாஸ் இருக்குது. அது பொது இடத்துல காமிச்சிக்கிறக்கூடாது. இது பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார். பொது வாழ்க்கைக்கு வந்தப்போ சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவருடைய தியாகத்தை நினைவு கூறுற மாதிரி அவங்க அப்பாவுக்கு அங்கே ஒரு ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். சார், பொதுச்செயலாளர் பேச வைக்கிறாரு. அம்மா வந்து ஒரு சேட்டலைட் சேனலில் பேசுகிறாங்க. அவ்வளோ அழகாக தன்னோட மகன் மேலே இருந்த அவ்வளோ அன்பில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. நான் சிஎம்மாக இருந்தேன், பிஎம்மாக மாறிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன் சார் ஸ்டேஜில் பேச வைக்கல? எஸ்எஸ்சி அவர்களாக இருக்கட்டும், அவங்க அம்மாவையாக இருக்கட்டும், யாரை பற்றி பேச போகிறாங்க? என்னோட மகனை வந்து இதுக்கு தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க, இதுக்காக தான் பேசவும் போகிறாங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும்ல? இல்லை, அவங்க என்ன விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நினச்சிருப்பாருன்னா, அவங்க அப்பா அம்மா அவங்க அரசியல்வாதி கிடையாது. சரி, அங்கே ஏதாவது ஒரு பேசி அது கான்ட்ரவர்சி ஆகிடக்கூடாது. ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க தன் பையங்கிற மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி இது மாதிரி பேசிட்டு அது வேறு மாதிரி கான்ட்ரவர்சி ஆயிரும்னு நினச்சிருப்பார். அதனால் பேச வேணான்னு சொல்லியிருப்பார். ஆனால் பேசாமல் அவங்கள வந்து ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு ஒரு கார்னர் பண்ணியிருக்கலாம், ஒரு மாலை போட்டிருக்கலாம், இல்லை அவங்கள வந்து அங்கே நிற்க வச்சு அவங்கள ஒரு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கலாம், அவங்கள்ட்ட ஒரு பிளஸிங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல. அதை அவர் கொஞ்சம் செஞ்சுருக்கணும். ஓகே, இதை பற்றி நம்ம பேசக்கூடாது. இருந்தாலும் எல்லாரும் சோசியல் மீடியாக்களில் எழுதுறது விஜய் தன் குடும்பத்தை அழைச்சிட்டு வராது காரணம் என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பற்றி விவாதம் தேவையா அப்படின்ற ஒரு பக்கம் போனாலுமே கூட ஏன் அப்படின்றதான் ஒரு கேள்வி அதிகமாயிட்டே இருக்கு. அல்ல, அது 2 விதமாக பார்க்கணும். ஒன்று, நீங்கள் ஃபேமிலியை கொண்டு வந்தீங்கன்னா குடும்ப கட்சி இப்போ பார்த்தியா இப்போயே குடும்பத்தை அரசியலில் கொண்டு வராரு, வாரிசுக்கு ரெடி பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வரும். 2வது ஒரு விஷயம், அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க லைஃப் அவங்க வாழட்டும், நான் மட்டும் தான் அரசியலுக்கு வரேன், நான் பார்த்துக்கிறேன், நல்லதோ கெட்டதோ நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதை யாரும் தலையிடாதீங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். 2வது ஒரு விமர்சனங்கள் வரும், ஃபேமிலியை கூட்டு வந்துட்டாரு, இப்போயே குடும்பத்தை எல்லாத்தையும் அரசியல் கொண்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஆனால் அது என்ன நடக்குறது நமக்கு தெரியல. உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, அது என்ன அது நமக்கு தேவையும் இல்லை. புரியுது. இந்த பாடல் வேட்டைக்காரனையும் ஜெயபாலையா அந்த பாடலையும் கலந்து வச்ச ஒரு கலவையாக இருக்குது அப்படின்றதும் அந்த பாடல் மேலே விமர்சனத்தை எப்படி இல்லை, அது ஒரு அந்த ரசிகர்களே கொண்டாடக்கூடிய
ஒரு பெப் சாங் இருக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரெஃபரன்ஸ் இந்த பாட்டை எடுத்திருக்காங்க. ஓகே. எடுத்திருப்பாங்க. அது அங்கங்கே வருது. அங்கங்கே வருது. அவர் அந்த பாட்டு வந்து எவர்கிரீன் அவருடைய ஹிட் சாங். அதனால அதனுடைய சாயல் இருக்கு. ஓகே. இல்ல இதெல்லாம் விஜய் அவர்கள் பார்த்திருப்பார்ல சார். இது அவர் பார்க்கும்பொழுது கூட அவரே வியந்து தான் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த ஒர்க்லாம் பிடிச்சிருந்ததோ டெக்னிக்கலா நேற்று தமிழக வெற்றி கழகத்துல ஆஃப் ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ணவங்கலாம் அவங்களோட வேலைகளை சிறப்பாக பண்ணிட்டாங்களோ? இல்லை அந்த அனிமேட்டாக இருக்கட்டும், அந்த சாங்காக இருக்கட்டும், அதை வந்து கிரியேட் பண்ண விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே. குவாலிட்டியாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆல்ரெடி சினிமாவில் இருந்த ஆட்கள் இல்லையா, அதனால அந்த சினிமாவுக்கு உண்டான ஒரு குவாலிட்டி இருந்தது. அது ரசிகர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக சொல்கிறேன்னா கோட் சாங்கை காட்டிலும் நல்லா இருந்துச்சு பார்க்க போகிறப்ப. ஓகே. கோட் பாட்டை காட்டிலும் அது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. இது திரையை நல்லா போடுவாங்களா சார்? படத்துக்கு முன்னாடி பின்னாடி ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இல்லை. அரசியல் வேற இது வேற இல்லை. வாய்ப்பு இல்லை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகம் பனையூர்லையா அப்படின்றதா ஒரு கேள்வி. இப்போ வரைக்கும் பனையூரில் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் பனையூரில் தான் வச்சிருக்காங்க. அங்கே இருந்தால் எல்லா விஷயம் பண்ணுறாங்க. அங்கே தான் கொடியை ஏற்றிருக்காரு. அப்போ ஏறக்குறைய அதான் தலைமை அலுவலகம். எப்போ போனாலும் பூட்டி இருக்குதுன்னு சிலர் ஒரு அவங்களோட கோவத்தையும் வெளிப்படுத்துறாங்க. அவர் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அதை பயன்படுத்திட்டு இருந்தாரு. சரி. அப்புறம் கொஞ்ச நாள் அவர் கட்சி ஆஃபீஸ் மாதிரி அந்த மன்ற ஆஃபீஸ் மாதிரி பயன்படுத்தினாரு. இப்போ அதே வச்சிருக்காங்க. மேபி ஒருவேளை சிட்டிக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல பெரிய கட்சி அலுவலகம் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பின்னாடி. சரி. நேற்று இந்த புயல் கிளம்பினதுலேருந்து மற்ற கட்சி தலைவர்களுக்கெல்லாம் இப்பயே ஒரு பயம் வந்துருச்சு. அவங்களாம் இப்பயே நிறைய விஷயங்கள் சொல்ல தயங்கிட்டாங்க, தவறிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறாங்க சார் மற்ற ஆட்கள்? யாருக்குமே பெரிய சலனம் கிடையாது. ஏன்னா சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்து எம்ஜிஆரை தவிர இப்போ யாரும் வந்து பெருசாக ஜெயிச்சது கிடையாது. விஜயகாந்த் வந்தாருன்னா விஜயகாந்தை நீங்கள் வந்து நடிகராக பார்க்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ ரசிகர் கூட்டத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆட்சியெல்லாம் முடிச்சிட முடியாது. ரசிகர் கூட்டம்ங்கிறது வந்து ஒரு சின்ன அளவில் உள்ள ஒரு கூட்டம் தான். அதை வச்சு நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுறவங்களாம் வந்து அந்த காலம் வேற, இன்னைக்கு காலம் வேற. இன்னைக்கு அரசியலை ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறாங்க. பிரச்சனைகளின் அடிப்படையில் ஓட்டு போடுறாங்க. இப்போ மக்கள் ஒரு முறை அதிமுகவுக்கு போடுறாங்க, ஒரு முறை திமுகவுக்கு போடுறாங்க, ஒரு சில இடங்களில் சுயேட்சை கூட போடுறாங்க. அப்போ பிரச்சனையை அடிப்படையில் அந்த பிரச்சனையை இவர் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறத பார்த்து தான் மக்கள் தமிழ்நாட்டில் வாக்களிக்கிறாங்க. கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போகிறதெல்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது. அப்படிங்கும் போது நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு கொள்கையை சொல்லலை, ஒன்றும் பெருசாக வந்து களத்தில் இறங்கலை, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணல, மத்திய அரசையோ மாநில அரசையோ பெருசாக கடுமையாக சாடி அவர் ஒன்றும் பேசலை. இப்போ கட்சி ஆரம்பித்த பிறகு கூட நாடாளுமன்றத்தில் வந்து பல பில் வந்துச்சு. எந்த பில்லுக்குமே ஒரு கருத்தோ இந்தியாவுக்கு எல்லா கட்சியும் எதிர்ப்பு தெரிவிச்சு பல போராட்டங்கள் நடந்துச்சு. எதையுமே ஒரு ஒன்றும் வரல. நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தான் பேசுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு போல். அது இவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ வரைக்கும் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் கூட்டம் கொண்டாடுறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. பொதுமக்கள், வெகுஜன மக்கள், காமனாக இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம் வந்து இவருடைய செயல்பாடுகள் அடுத்தடுத்து இவருடைய நகர்வுகளை வச்சு தான் அவங்க தீர்மானிப்பாங்க. சங்கீதா அவர்கள் வராத காரணம் நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அவங்களும் ஹாப்பியாக தானே சார் இருப்பாங்க கிட்டத்தட்ட. அது அவங்களுக்குள்ள என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியாது நமக்கு. சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஓகே. ஓவராலாக தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? மாற்றங்கள் ஏற்படுமா? அதாவது இந்த யானையாக இருக்கட்டும், அந்த வாகையாக இருக்கட்டும், இந்த கலராக இருக்கட்டும், இனி மாற்றங்கள் எடுக்க விஜய் முன்வருவாரா? இல்லை, கண்டிப்பாக அந்த கொடியில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தேர்தல் ஆணையத்தினுடைய இதே இருக்குது, விதிமுறைகளே அதுதான். எந்த பறவையோ விலங்குகளோ கொடிகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. அதை இங்கே பயன்படுத்துறீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து ஆகணும். அப்புறம் இந்த வாகை மலர் அந்த மற்ற விஷயங்கள்லாம் அவங்க வந்து வச்சுக்கிறாங்களா இல்லை எடுக்க போகிறாங்களான்னு தெரியல. அந்த 28 ஸ்டார் இருக்குது. அது எப்படின்னா அது அமெரிக்கன் ஃப்ளாக் அவர் இன்ஸ்பயராக போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அமெரிக்கன் ஃப்ளாக்ல வந்து 50 ஸ்டார் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஸ்டார் கணக்கு பிரகாரம் 50 ஸ்டேட்டுக்கு 50 ஸ்டார் இருக்கும் அந்த அமெரிக்கன் ஃப்ளாக். பொருள் அதில் இன்ஸ்பயர் ஆகி 28ன்றது அவரோட ராசி நம்பரா என்னன்னு தெரியல, அது போட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த கொடியில் மாற்றங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மாநாடு எப்போ சார் என்ன நடக்க போகுது? மாநாட்டிலேயாவது இன்னும் வெளிப்படையாக அவர்கிட்ட இன்னும் ஒரு அந்த வெளிப்படையாக ஒரு கோவத்தை சொல்லாமல் இருக்காரு, பேசாமல் இருக்காரு. எந்த விஜய் நம்ம பார்க்க போகிறோம் மாநாட்டில்? இதே விஜயத்தை அப்பயும் பார்ப்பீங்க. அப்பயும் எதுவும் பேச மாட்டாரு சார். எப்பயும் பெருசாக வந்து அவர் இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, அடுத்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும் 2026 தான் அவர் ஃபுல் ஃபோர்ஸை எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி காமிப்போம்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவருடைய இது இருக்கும். மாநாட்டிலையுமே வந்து இதே மாதிரி மறைமுகமாக பேசி தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா இறங்கி ஃபோர்ஸாக பண்ண மாட்டார். இப்போயே நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் கழிச்சு தான் கொடியை பண்ணியிருக்காரு. அடுத்த மாதம் மாநாடு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மாநாட்டில் வந்து அந்த கொள்கையில் சொல்லுவார். பட் பெருசாக எந்த கட்சியும் எதிர்க்க மாட்டார். ஆளுங்க மத்திய அரசையோ மாநில அரசையோ எதிர்க்க மாட்டோம். நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் பண்ண போகிறோம், எங்களுக்கு நாங்கள் எங்களை கட்சியை இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக தான் பேசுவார். ஃபுல் ஃபோர்ஸாக வந்து 2026 தான் அவர் இறங்குவார். அதான் அதிகமான வாய்ப்புகள். ஓகே.
ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் வழக்கம் போல ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னும் நினைச்சாலும் உங்களை சந்திக்கிற உங்களை வந்து எடுப்பேன்.